இன்னைக்கு உலக அளவுல ஹைக்கூ கவிதைகளை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஹைக்கூ போயட்ரி டே. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஃபார்மேட் கவிதையில இருக்கு அப்படின்னு சொல்லி ஜப்பான்ல இருந்து தான் நம்ம அதை எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நிறைய தமிழ் கவிஞர்கள் அதை எழுத ஆரம்பிச்சாங்க. அந்த வகையில இன்னைக்கு அதை பத்தி நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்கன்னா எழுத்தாளர் அண்ட் பாடல் ஆசிரியர் பார்வதி வீரா அவங்க தான் பேசிட்டு இருக்காங்க. இது நம்ம ஆளுல அவங்க கூட தான் தொடர்ந்து பேச போறோம். காத்து வாக்குல நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் அபி பேசிட்டு இருக்கேன். பார்வதி மீரா, நீங்க சொல்லுங்க, உங்களோட கவிதைகள்ல உங்களோட பாடல்கள்ல ஹைக்கூ கவிதையை ஏதாவது ஒரு இடத்துல நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா, இல்ல எங்கேயாவது இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்தது உண்டா? என்னுடைய கவிதை தொகுப்பு, இரண்டாவது கவிதை தொகுப்பு இது வேறு மழை அப்படிங்கிற பேர்ல வெளியிட்டேன். அதுல ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அருகருகே அமர்ந்திருந்த போது மெதுவாய் திறந்தது வானம், கற்பனை சிறகை விரிக்கலாமா என்று யோசித்த நேரம் தூறல் ஒழிந்தது தூறலாகவே அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அதே கண்கள் அப்படிங்கிற படத்துல போன போக்கில் பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல சில வரிகள் வரும். தூறலை ஏந்திட கை நீட்டினேன், தூறலாய் மட்டுமே தூவி நின்றதே, இன்று என் உள்ளமே நனைக்கும் வரை பெய்திடும் வான்மழை நீ. அந்த கவிதைய கொஞ்சம் ட்வீட் பண்ணி இந்த மீட்டர்ல பொருந்துற மாதிரி எழுதினதான் அந்த வரிகள். ஓகே, சோ இன் தட் சென்ஸ் நான் எழுதிருக்கேன்னு சொல்லலாம். ரைட். உங்களோட கவிதையே நீங்க உங்களோட பாடல்ல யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஹைக்கூ கவிதைகள் அப்படின்னு சொன்னா நீங்க பார்த்து ரசிச்ச கவிஞர்கள் யாரெல்லாம் எழுதியிருக்காங்க? எந்த கவிதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? தமிழை பொறுத்த வரைக்கும் பாரதி என்னைக்கோ எழுதியாச்சு. தமிழ்ல ஹைக்கூவோட முன்னோடினே கூட அவரை சொல்லலாம். பல கவிதைகள் இன்றளவும் நம்ம பாரதிய பெரிய அளவுல பேசுறதுக்கான காரணம் அவருடைய மொழியில இருந்த எளிமையும் ஒரு காரணம். அவருடைய கவிதைகள் எப்பவுமே எனக்கு பிடிக்கும். இன்றைய காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வடிவத்தை எம்ப்ரேஸ் பண்ணியிருக்காங்க. முருகேசன் அவர் இதுல நல்ல பெயர் பெற்றவர். ஹைக்கூகளுக்காகவே அவருக்கு ஒரு தனித்த அடையாளம் இருக்கு. அவருடைய கவிதைகள் பிடிக்கும். அப்புறம் வரிசையா நிறைய சொல்ல போனா ஐயா அப்துல் ரஹ்மான், சவிக்கோ அப்துல் ரஹ்மான், அவரும் ஹைக்கூ கவிதைகளுக்காக பெரிய பெயர் பெற்றவர். அவருடைய பெயர்ல ஹைக்கூ கவிதை போட்டிகள்லாம் நடக்குது. நைஸ். இந்த ஒரு அற்புதமான ஒரு நாள்ல உங்களோட பேசி ஹைக்கூ கவிதைனா என்ன, அதை என்ன மாதிரி யூஸ் பண்ணாங்க, எந்தெந்த கவிஞர்கள்லாம் அதை யூஸ் பண்ணாங்கன்னு உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் நன்றி, நீங்க இவ்வளவு நேரம் எங்களோட நிகழ்ச்சியில அணிஞ்சு இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. மிக்க நன்றி. அனைவருக்கும் இனிய ஹைக்கூ தின நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் இனிய ஹைக்கூ தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ரெட்ரோ ஃப்ரைடே நம்ம ஹலோ எஃப்எம்ல அதை நம்ம எப்பவுமே மிஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி நாளைக்கு சொல்லி அடி நிகழ்ச்சியும் இருக்கு. அதையும் நம்ம எப்படி மிஸ் பண்ணிட மாட்டோம் இல்லையா? நாளைக்கு